ஹாய், வெல்கம் டு மர்சிஸ் குக்கிங். இன்றைக்கி வந்துட்டு ஓணம், அதனால் ஒரு ஓண சத்தியை பண்ண போகிறேன். ஒரு 15 ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லாங்காக போயிடக்கூடாது, அதனால் டப்னு சீக்கிரமாக வந்துட்டு நான் பண்ணிடுறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறி வச்சுருவேன், பருப்பு தாளிச்சிட்டு மோர் கறி, இது ரெண்டும் தான் கறி வைக்கேன் நான். இப்போ அது ஃபஸ்ட்டு நான் அது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற பொரியல் கூட்டலாம் பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு பருப்பு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உப்பு, டர்மரிக் பவுடர், ஒரு 4-5 வெளுத்துள்ளி, ஒரு 2-3 பச்சை மிளகு, அவ்வளோதான். கொஞ்சமாக காயப்பொடி, இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். பருப்பு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிச்சு. நல்லா மோர் ரெடி பண்ணிடலாம். இப்போ மோர் கறிக்கு கொஞ்சமாக நல்ல திக்கான கர்டு எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக நமக்கு ஆவசியத்துக்குள்ள உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆவசியத்துக்குள்ள தண்ணி ஊற்றிக்கிடணும். ரொம்ப கட்டியாக கூட இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இந்த மோரை தாளிக்க போகிறேன். இப்போ இந்த எண்ணெய் சூடான உடனே வெந்தயம் கொஞ்சம் போடணும், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகு, 2-3 உள்ளி, மஞ்சள் பொடி. இப்போ இந்த தாளிச்சதை இந்த மோரில் ஊற்றிடணும். அவ்வளோதான். சிம்பிளாக மோர் தாளிச்சாச்சு. சூப்பராக கூட இருக்கும். இது நான் இப்போ சேனை யூஸ் பண்ணி ஒரு எரிசேரி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு சேனை கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக. அது போட்டுட்டு மஞ்சள் பொடி, உப்பு, இது ரெண்டும் போட்டுட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். இது வேகிறதுக்குள்ளே அடுத்த டிஷ் ரெடி பண்ணிடலாம். இந்த சேனை வேகுது, அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஓலன் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் ஓலன் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். இப்போ உள்ளி, பச்சை மிளகு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த பம்ப்கின் போட்டுட்டு நல்லா வேக வச்சு வச்சுருந்த வன்பயறு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு குக் பண்ணுறேன். உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பம்ப்கின் நல்லா குக் ஆகணும். வன்பயறு ஆல்ரெடி வெந்தது தான். இப்போ அந்த எரிசேரிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். சேனை வெந்துட்டே இருக்கு. மசாலா அரைச்சி ஊற்றிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஆவசியத்துக்கு தேங்காய், ஜீரகம் போட்டு அரைச்சி எடுக்கிறேன். ஆவசியத்துக்குள்ள தண்ணி. இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை இந்த சேனைக்கு இதில் ஊற்றிடுவேன். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அது நல்லா வேகட்டும். இப்போ ஓலன் ரெடி ஆயிடுச்சு. பம்ப்கின் நல்லா வெந்துட்டு உப்பு ஆவசியத்துக்கு போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இதில் ஒரு கப்பு தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஓலன் ரெடி. இப்போ அந்த எரிசேரிக்கு மசாலா ரெடி பண்ணுறேன். பாத்திரத்தில் எண்ணெய் சூடான கொஞ்சமாக கடுகு, வற்றல் மிளகு, கருவேப்பிலை, சிரண்டி வச்சிருந்த தேங்காய் இதை நல்லா வறுக்கணும். இதில் லைட்டாக இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட் கேட்டேன். அரிஞ்சு போட்டாலும் ஓகே தான். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த சேனை கொடுத்துல இதை சேர்த்துற வேண்டியதான். சரி, ரெடி. அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். நான் கேபேஜ் தோரன் வச்சுருவேன். இப்போ ஆயில் சூடான உடனே கடுகு போட்டுன உடனே கறிவேப்பிலை, நான் கேபேஜும் கேரட்டும் போட்டு அதை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உள்ளி, பச்சை மிளகு, வெளுத்துள்ளி, இஞ்சி எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே அடைச்சி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணால் இது ரெடி ஆகிடும். இப்போ கேரட், கேபேஜ் போட்டுட்டு தோரன் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இப்போ இதில் குக்கும்பர் பச்சடி பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, உள்ளி, பச்சை மிளகு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவேன். இப்போ இது கூடத்தில் கட் பண்ணி வச்சுருந்த குக்கும்பர் இதையும் சேர்த்து
நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுக்க போகிறேன். உப்பு, மஞ்சள் தூள் அவசியத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணுவேன். அதுக்குள்ளே இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மசாலா தேங்காய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இதில் இந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் போடுவேன். இப்போ இந்த குக்கும்பர் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கடுகு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட போகிறேன் அடுப்பை. அவ்வளோதான், குக் பண்ணக்கூடாது இனிமேல். இப்போ அடுத்தது பீட்ரூட் பச்சடி. இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இது கூடத்தில் ஒரு பீட்ரூட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். அவசியத்துக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பச்சடிக்கு அரைச்சி இல்லையா, அதே மசாலா தான், தேங்காய், கடுகு, ஜீரகம், அதுதான், அதையும் இது கொடுத்தது சேர்க்குறேன். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பீட்ரூட் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு அரை கப்பு தயிர், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பீட்ரூட் பச்சடி ரெடி. இப்போ நான் அவியல் பண்ணுவேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் பொடி, உப்பு. இது கூடத்தில் ஒரு சவாளை, ஒரு தக்காளி, வெஜிடபிள் எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை அவியலுக்கு ஊற்றுவேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். அவியல் ரெடி ஆகிட்டு இதை தாளிச்சிடலாம். மசாலா, வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்து நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கோகோனட் ஆயில் சூடான உடனே அதில் கொஞ்சம் கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் உள்ளி, அவியலை தாளிச்சாச்சு. அவ்வளோதான், அவியல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிளாஸ் அளவு பருப்பு, மூங் தால், பாயசம் பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டுது. இப்போ இந்த ஃப்ரை ஆன பருப்பை குக்கரில் போட்டு 2ஆம் பால் தேங்காய் பால், அது ஒரு 2-3 கிளாஸ் அளவுக்கு அப்படியே குக்கரில் இதை நல்லா ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். பருப்பு வேகிறதுக்குள்ளே நான் அடை பாயசம் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இது பாலடை மிக்ஸு, நான் கடையில் வாங்கினது தான். ஒன்றுமே பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் போட்டு பாலில் வேக வச்சு எடுத்தால் போதும், அடை பாயசம் ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஈஸி வேலை. இப்போ இந்த அடை வந்துட்டு பாலில் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், அது வெந்துருச்சு. இது வெந்துருச்சுன்னா பாயசம் ரெடி. அவ்வளோதான், ஈஸி வேலை இது. இந்த அடை பாயசத்துக்கு எனக்கு அடை கிடைக்கல, அதனால தான் நான் மிக்ஸ் வாங்கிட்டேன். அடை பாயசம் ரெடி. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்துட்டு இது கொடுத்தலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை, ஜாகரி பவுடர், ஸ்வீட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ அடுத்த ஒரு பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றுறேன். அந்த ஆயிலில் கட் பண்ணி வச்சுருந்த கோகோனட்டை ஃப்ரை பண்ணி எடுப்பேன். இப்போ கோகோனட் ஃப்ரை ஆன உடனே கொஞ்சமாக கேஷ்யூ நட் லைட்டாக ஃப்ரை ஆனோன்னா கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ், இப்போ அது வறுத்தாச்சு. இப்போ இந்த பாயசத்தில் ஃபுல் 1 கப்பு தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் 1 கப்பு, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் அந்த கப்பில் போட்டுட்டேன். இப்போ பருப்பு பாயசம் ரெடி. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆயிடுச்சு. இனி பாவைக்காய், மிளகு, பப்படம் அது மட்டும்தான் வறுக்கணும். அதையும் இப்போ வறுத்து எடுத்துட போகிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் ஊற்றுறேன். ஏன்னா டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்தெடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மிளகு வறுத்துருவேன்.
Happy Onam.